வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் பணம் பறிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் சட்டவிரோத கும்பல் செயல்பட எவ்வாறு காவல்துறை அனுமதிக்கிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், உத்தரவு தொடர்பான முழு விவரம். அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த அகமது ரபீக் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் பூர்வீகமாக கொண்ட தான் சீனாவில் பணிபுரிந்து வருவதாகவும், அதிராம்பட்டினத்தில் அவரது தங்கைக்கு சொந்தமான இடம் உள்ளது. அவரது தங்கையும் அவரது கணவரும் வெளிநாட்டில் வசித்து வரக்கூடிய நிலையில் அவருடைய தங்கைக்கு சொந்தமான இடத்தில் பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுத்து வந்தோம். ஆனால் அதிராமப்பட்டினத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ், அஸ்ரப் அலி உள்ளிட்ட சிலர் எங்களிடத்தில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என கூறி பணி செய்ய விடாமல் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், இதனால் மிகுந்த அச்சத்தில் உள்ள மேலும் சட்டப்படி நாங்கள் வாங்கிய இடத்தில் புதிய கட்டிடம் கட்ட முடியாமல் இன்னலுக்கு ஆளாகியுள்ளோம். இது குறித்து அருகில் விசாரணை செய்த போது இந்த கும்பல் தொடர்ந்து இந்த பகுதியில் புதியதாக கட்டிடம் கட்டக்கூடியவர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பெற்று வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் எனவும் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இது குறித்தாக அதிராம்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை அளிக்கவில்லை. எனவே கட்டிட உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் இந்த கும்பல் மீது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி விக்டோரியா கௌரி ஆகியோர் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது, விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், புதிதாக கட்டிடம் கட்டும் நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்து வருகிறது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் புகாரை ஏற்க மறுக்கின்றனர் என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி, இதுபோன்ற நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் சட்டவிரோத கும்பல் செயல்பட எவ்வாறு காவல்துறை அனுமதிக்கிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த புகார் மனு குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.